இப்போ கடந்த 2, 3 நாட்களாகவே இந்த ஒரு விஷயம் தான் சமூக வலைதளங்கள்ல பெரிய விவாதமா மாறியிருக்கு. என்னன்னா, நடிகர் ரவிமோகனோட இந்த பிரச்சனை தான். அவர் திடீர்னு ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு. அது இந்த அளவுக்கு பூதாகரமா வெடிக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. அதே நேரத்துல ஆண் பாவம் பொல்லாதது அப்படின்னு ஒரு சில பேர் ரவிமோகனுக்குமே சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. இதுக்கு இடையில ரவிமோகனோட மாமியார் சுஜாதா ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அது இப்போ வைரலா போயிட்டு இருக்கு. அதுல ரவிமோகனை பத்தி ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. எங்க கிட்ட தப்பே கிடையாதுப்பா, ரவிமோகன் தான் அவதூறு பரப்புறாரு, நாங்க எங்க பார்க்கணுமோ அங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு அவங்க பதிலுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்க, இந்த விஷயத்த பத்தி மத்தவங்க என்ன சொல்றாங்க, பொதுவா ரசிகர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல விரிவா நம்ம பார்க்க போறோம். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ரவிமோகன் ஆர்த்தி விவாகரத்து வழக்கு. இந்த விவாகரத்து வழக்குக்கு அப்புறமா கெனிஷா அப்படிங்கிறவங்கனாலதான் விவாகரத்து வந்துச்சு அப்படின்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கு காரணம் ரவிமோகன் எல்லா இடங்களுக்குமே கெனிஷா கூட சுத்தினதுதான். சோ இந்த விஷயம் ஓரளவுக்கு பெரிய அளவுல பேசப்பட்டு வரக்கூடிய நேரத்துல திடீர்னு நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, கெனிஷா ஆர்த்தியை பத்தி பேசக்கூடாது, அவதூறு பரப்பக்கூடாது அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சாங்க. இதுக்கு கெனிஷா ஒரு வீடியோ போட்டாங்க. தான் தரப்புல என்ன நியாயம் இருக்குன்னு ஒரு வீடியோ போட்டாங்க. அதுக்கு அடுத்த நாளே இந்த பிரச்சனை பெரிய அளவுல போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் எதை பத்தி நான் பேச விரும்பல, நான் சென்னையில இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு சென்னையை காலி பண்ணி போயிட்டாங்க. ஸோ இவங்க போன கொஞ்ச நேரத்திலேயே ரவிமோகன் ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு. ஸோ இதை யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா இந்த விஷயம் இன்னைக்கு இல்ல, கிட்டத்தட்ட 2 வருடங்களா நடந்துட்டு இருக்க நேரத்துல திடீர்னு ரவிமோகன் ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு. அப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, கெனிஷா ஊரை விட்டு போனது ரவிமோகனுக்கு தாங்கிக்க முடியல, அந்த ஆதங்கத்துலதான் இப்படி பேசுறாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொன்னாங்க. அதுல என்னென்ன குற்றச்சாட்டுகளை சொன்னாருன்னா, ஃபுல்லாவே ஆர்த்தியோட அம்மா இவங்களை பத்தி தான் நிறைய குற்றச்சாட்டுகளை சொன்னாரு. குறிப்பா இட்லி நடிகை அப்படின்னு குஷ்பா பத்தியும் பேசியிருந்தாங்க. அவங்கதான் குடும்பத்தை கெடுக்கிறதே அப்படின்ற மாதிரியும் பேசியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம என்னை பத்தி தேவையெல்லாம் பேசுறீங்க, இதுக்கப்புறம் நான் அமைதியா இருக்க மாட்டேன், ஏன்னா சாது மிரண்டால் காடு கொள்ளாது, இவ்வளவு நாள் நான் சாதுவா இருந்துட்டேன், இதுக்கப்புறமா அப்படி இருக்க போறது கிடையாதுப்பா அப்படின்னு அவர் தரப்புல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை சொன்னாரு. அது மட்டும் இல்லாம யார் யார் என்னென்ன தப்பு பண்றாங்க, நான் எப்படி இருந்தேன் அப்படிங்கறதெல்லாம் சொன்னாரு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், என்னோட குடும்பத்துக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கேன், என் குழந்தைகள் அதாவது என்னோட மகன்களுக்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படிங்கறதுலாம் அந்த வீடியோல சொன்னாரு. குழந்தைகளை பார்க்க விட மாட்டாங்க அப்படின்னு அந்த இடத்துல அழுதாரு. அதை பார்க்கிறப்போ ஒரு தகப்பனா எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறாரு, ஃபீஸ் கட்டுறாரு, குழந்தைகளோட எதிர்காலத்தை நோக்கி தான் ஓடுறாரு, அப்படி இருந்தும் குழந்தைகளை பார்க்கறதுக்கு விட மாட்டாங்களே அப்படின்னு ரொம்பவே எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க. அந்த அளவுக்கு தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருந்தாரு ரவிமோகன். இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம், ரவிமோகன் இந்த டைம்ல ஏன் பிரஸ் மீட் கொடுக்கிறாரு? கிட்டத்தட்ட 2 வருடங்களா பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இப்பெல்லாம் கொடுக்காத ஒருத்தர் கெனிஷா ஊரை விட்டு காலி பண்ணி போயிட்டாங்க அப்படிங்கிறதுனால ஏன் கொடுக்கிறாரு இப்படின்ற மாதிரி ஒரு தரப்பினர் கேள்வி எழுப்பினாலும், இன்னொரு தரப்பினர் பாவம்பா, மனுஷன் எப்படி இருந்த ஆள் தெரியுமா அப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்றாங்க. எஸ், ஏன்னா ஜெயம் ரவி இவர் ஜெயம் படத்துல நடிச்சதுக்கு மூலமா தான் ரொம்பவே பிரபலமானாரு. அவரோட முதல் படமே ஹிட் படம். அடுத்ததா எம் குமரன் சடாப் மகாலட்சுமி, இந்த படமும் எல்லாருக்கும் ஒரு பிடிச்சமான படம். அதுக்கப்புறமா சம்திங் சம்திங், சந்தோஷ் சுப்பிரமணியம் இப்படின்னு நிறைய வெற்றி படங்களை கொடுத்தாரு. இதனால நம்ம பக்கத்து விட்ட பையன் மாதிரி இருக்கலாம்ப்பா, பாக்குறதுக்கு அவ்வளவு ஹோம்லியா இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. குறிப்பா இவரோட படங்களை குடும்பத்தோட உட்காந்து பார்க்கும்படியா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே ரசிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, நம்ம குடும்பத்துல ஒருத்தர் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்காரு. அந்த டைம்ல ரொம்பவே சாக்லேட் பாயா வளம் வந்தாருன்னு சொல்லலாம். ஒவ்வொரு நடிப்பும் இருக்காது, குறைவாகவும் இருக்காது, ஒரு செட்டில்டா ஒரு நல்ல நடிப்பை கொடுப்பாரு. ஸோ இதனால நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ தொடர்ந்து வெற்றி படங்களை தான் கொடுத்துட்டு வந்தாரு. இப்போ இடையில வேணா கொஞ்சம் படங்கள் தடுமாற்றம் இருந்தாலும் அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி ரசிகர்கள் பட்டாலும் இன்னைக்கு வரைக்குமே இருக்கதான் செய்யறாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இவரோட மனைவி பத்தி எந்த இடத்துலயும் இவர் தவறா பேசுனது கிடையாது. இதுக்கு முந்தைய காலகட்டங்கள்ல விவாகரத்து வழக்குக்கு முன்னாடி பொறுத்த வரைக்குமே எங்கேயுமே தன்னோட மனைவியை பத்தி தப்பா பேசுறது கிடையாதுதான். ஆனா இந்த விவாகரத்துக்கு அப்புறமாவும் அதை பத்தி எதுவுமே வெளியே காட்டிக்காம இருந்தாங்க.
திடீர்னு இப்போ இந்த விஷயம் வந்து பெரிய அளவுல வெடிச்சது. 2 வருஷமா நடந்துட்டு இருந்தா கூட எப்பவுமே ஆர்த்தி தரப்பு ரவிமோகனை குறை சொல்றதும், ரவிமோகன் தரப்பு ஆர்த்தியோட ஃபேமிலியை குறை சொல்றதும் இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஆனா வெளிப்படையா யாருமே இத பத்தி பேசாம இருந்த நேரத்துல இப்ப பாத்தீங்கன்னா கெனிஷா ஊரை விட்டு காலி பண்ணி போயிட்டாங்க. இதனால இந்த பிரச்சனை அப்படிங்கிறது முடிஞ்சு போகும்பா. இந்த கெனிஷா இந்த ஊரை விட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து ஆர்த்தியும் சரி, ரவிமோகனும் சரி தேவையில்லாம வந்து விவாதத்துக்கு வரமாட்டாங்க, எதை பத்தியும் பேசிக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நினைச்சாங்க. ஆனா அன்னைக்கே ரவிமோகன் பிரஸ் மீட் கொடுத்துட்டாரு. சோ இதுதான் பெரிய அளவுல பிரச்சனையா பார்க்கப்பட்டுச்சு. இப்படி போய்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு சில கருத்துக்களை சொன்னாங்க. இதுல என்னன்னா ரவிமோகன் பாவம் இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. அவரோட படங்களை பார்த்தாலே தெரியும் எவ்வளவு அமைதியான பையன். இவர் வந்து எங்கேயுமே கோவப்பட்டது கிடையாது. ஆனா இப்படி ஒரு ஆக்ரோஷமா கத்துறாரு, இந்த அளவுக்கு மனம் உடைஞ்சு போய் அழுறாருன்னா அவர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது தெரியுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கருத்துக்களை சொன்னாங்க. அதே நேரத்துல வந்து ரவிமோகன் படங்கள்ல நடிக்க மாட்டேன் இதுக்கப்புறமா, என்னோட பர்சனல் லைஃப்ல இந்த விவாகரத்து வழக்கு என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு நான் படங்கள் நடிக்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சோ இதனால என்ன சொல்றாங்கன்னா, இல்ல ரவிமோகன் எடுக்கிறது இந்த முடிவு தப்பு. எப்பவுமே வந்து பிரச்சனையை விட்டு ஓடணும்னு நினைச்சா நிறைய பேர் கூட சேர்ந்து இருக்கணும். அப்பதான் வேலையில கான்சன்ட்ரேட் பண்ணணும். அப்போ மட்டும்தான் அந்த பிரச்சனை நம்ம விட்டு போகுமே தவிர தனிமையை சூஸ் பண்ணார் அப்படின்னா இன்னுமே நமக்கு வந்து அது அழுத்தத்தை தான் கொடுக்கும், ஓவர் திங்கிங் தான் கொடுக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போறாங்க. ஏன்னா எப்போதுமே ஒரு பிரச்சனையை விட்டு ஓடணும்னு நினைக்கிறப்போ வந்து தனிமையை சூஸ் பண்ணவே கூடாது. அந்த பிரச்சனையை விட்டு மறக்கணும். இல்லைன்னா வந்து அதை பத்தி யோசிக்கவே கூடாது அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பா மத்தவங்க கூட அதை பேசணும். நிறைய நம்மளோட ஒர்க்ல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். நம்மளை வந்து எப்பவுமே பிஸியா வச்சுக்கணும். அப்படி இருக்க பட்சத்துல மட்டும்தான் நம்மளால அந்த விஷயத்துல இருந்து, அதாவது பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வர முடியும். ஆனா நான் எங்கேயும் போலப்பா அப்படின்னு சொல்லிட்டு தனிமையை விரும்பணும் அப்படின்னா அந்த பிரச்சனை நமக்கு கூட கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கும் அப்படின்னு நிறைய பேர் அட்வைஸ் கொடுத்துட்டு வராங்க. இது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து ஆண் பாவம் பொல்லாததுப்பா, அவர் வந்து பாவம் குழந்தைகளை கூட பார்க்க விட மாட்டாரு, பெத்த மகன்களை கூட பார்க்க விட மாட்டாங்க அப்படின்னு நிறைய சப்போர்ட் பண்றாங்க. சோ இந்த விவகாரம் இப்படி போய்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல ரவிமோகன் அவருடைய மாமியார் சுஜாதா ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவர் ரவிமோகன் நிறைய குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்காரு, நாங்க வந்து இதை பத்தி இப்ப பேச விரும்பல, நாங்க எங்க கிட்டயுமே நிறைய ஆதாரங்கள் இருக்கு, நாங்க தேவைப்படும் போது வெளிவிடுவோம். என்னன்னா இப்ப கேஸ் போய்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இதை பத்தியும் பேச வேண்டாம்னு நாங்க நினைக்கிறோம். ரவிமோகன் மேல எனக்கு மரியாதை இருக்கு, ஆனா இப்படி அவதூறு பரப்புறதுக்காக தேவையில்லாத பொய்களை சொல்றாரு அப்படின்ற மாதிரி அப்படி யூட்டன் அடிச்சு எல்லாத்தையும் ரவிமோகன் மேல திருப்பி விட்டுருக்காரு. என்னன்னா எல்லாம் தெரியும், அதாவது குஷ்பு வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண காரணம் என்னன்னா என் பொண்ணு மனசெலவுல கஷ்டப்படுறாங்க அப்படின்றதுனால, ஆரம்பத்துல இருந்து எங்க கூட இருக்கிறாங்க அப்படின்றதுனாலதான் குஷ்பு வந்து என்னோட மகளுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஆனா இத கூட தப்பா பேசுவார் நாங்க நினைக்கவே இல்லை. எங்களை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும், எங்க கிட்ட தப்பே கிடையாது, அதனாலதான் நாங்க வந்து இப்படி டிராமா பண்ணது கிடையாது, அழமாட்டோம், பேட்டியில் உட்காந்து பேட்டி கொடுத்துட்டு அழறதுக்கு எங்களுக்கு விருப்பம் கிடையாது, கத்துறதுக்கும் எங்களுக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா எங்க கிட்ட நியாயம் இருக்கு, அதனாலதான் நாங்க இதை பத்தி பேச விரும்பல. அவரு வந்து கத்துறாருன்னா அவதூறு பரப்புறாருன்னா அது அவருக்கு தான் சேரும். கண்டிப்பா இதை நாங்க வந்து கோர்ட்ல பார்த்துப்போம், எங்க கிட்டதான் நியாயம் இருக்கு, எங்க தரப்புக்கு தான் தீர்ப்பு வரும் அப்படின்ற மாதிரி அவங்களோட மாமியார் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல பார்க்கிறப்போ ஃபுல்லாவே அவங்க வந்து ட்ராக்கை வந்து அப்படியே ரவிமோகன் பக்கம் திருப்பி விட்டுருக்காங்க. ஸோ இதுல வந்து நம்ம எந்த பக்கம் தப்பு இருக்கு, யார் பக்கம் நியாயம் இருக்கு அப்படி அலசி ஆராயதை விட, ஸோ இந்த பிரச்சனை எதுக்கு இந்த அளவுக்கு போச்சு, ஆரம்பத்திலே ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா அந்த டைமே முடிவு எடுத்திருக்கலாம். ஆனா ரவிமோகன் என்ன சொல்றாருன்னா, நான் நிறைய டார்ச்சர் அனுபவிச்சேன், என்னால முடியல, ஸோ அதனாலதான் விவாகரத்தை கேட்டேன், எப்ப பார்த்தாலும் பணம் 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 இதுலதான் அவங்களோட போக்கஸ் இருந்துச்சு, என்னால நிம்மதியாவே இருக்க முடியல, அதனாலதான் நான் வந்து விவாகரத்துக்கு அப்ளை பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது ஆரம்பத்திலே அந்த முடிவு எடுத்திருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்காது. சோ அதை ஆற போட்டு பிரச்சனை பெருசானதுக்கு அப்புறமா இப்போ வந்ததுனாலதான் சோ இந்த பிரச்சனை இன்னைக்கு வரைக்குமே நீண்டுகிட்டே போய்கிட்டு இருக்கு. இதுல வந்து ஆர்த்தி தரப்பு என்ன சொன்னாலும் சரி, ரவிமோகன் தரப்பு என்ன சொன்னாலும் சரி, இப்போ அவங்களோட குடும்ப விவகாரம் அப்படிங்கிறது பொது வெளிக்கு வந்துடுச்சு. இதனால எல்லாருமே அவங்களுக்கு சொல்ற கருத்துக்களை கண்டிப்பா சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒரு சில பேர் ஆர்த்திக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இன்னொரு சில பேர் வந்து ரவிமோகனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ரவிமோகனை வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும், ஒரு ஹீரோவை வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். ஏன்னா அந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்குமே அவர் அப்படியே தான் இருக்கிறாரு, ஒரு ஹோம்லி லுக்ல வந்து எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு நடிகரா இருக்கிறார். சோ அவரை பிடிச்சவங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ பெண்கள், அதாவது பெண் பாவம், அந்த பெண்ணுக்கு வந்து இந்த கண்டிப்பா ஒரு பெண் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை சரியா இல்லைன்னா
சமூகம் எப்படி பேசும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அதனால ஆர்த்திக்குமே நிறைய பேர் சப்போர்ட் பண்ணத்தான் செய்வாங்க. இதுல வந்து ஒருத்தர் மாத்தி ஒருத்தருக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. இதுல யாரு பக்கம் நியாயம் இருக்கு, தவறு இருக்கு அப்படிங்கிறத சொல்றதை விட இவங்களா பேசி முடிச்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். ஏன்னா விவாகரத்துக்குன்னு சொல்லி அப்ளை பண்ணியாச்சு. அது வர வரைக்கும் 2 பேருமே அமைதியா இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் குறை சொல்றது, இல்லைன்னா அவதூறு பரப்புறது, இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. இதுல சைபர் புல்லிங் அப்படின்ற விஷயத்த வந்து ரவிமோகன் சொல்லிட்டாரு. சைபர் புல்லிங் பண்ணி தான் நீங்க அந்த பொண்ணை வந்து வெளியே அனுப்பிட்டீங்க. எக்ஸாக்ட்லி சமூக வலைதளங்கள்ல ஒரு பொண்ணை பத்தி தவறா பேசி அவதூறுகளை பரப்பி அவங்க மனசை நோகடிச்சு அவங்கள பத்தி இல்லாததும் பொல்லாததுமா சொல்லி அனுப்பிட்டீங்க அப்படின்றது தான் அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த கதைங்கிறத விட இந்த விவகாரம் எங்க போய் முடிய போகுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.